பாபாஜி என்ற பெயருக்குத்தான் எத்தனை மகத்துவம். பாபாஜி என்ற வார்த்தைக்குத்தான் சொல்ல முடியாத உணர்வுபூர்வமான பேர் இது. பாபாஜி. பாபாஜியின் தோற்றம் இன்று வரை சிலருக்கு மட்டுமே அனுபவத்தில் தெரிந்திருக்கிறது. அவரை நேரில் கண்டவர்கள் மிக குறைவானவர்கள். ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. சித்த புருஷர்களும் மகான்களும் அவர்களின் மந்த நோக்கத்தை அறிந்து அதன்படி நடந்து இறைவனின் நிழலில் தியானத்தை கொண்டிருக்கிறார்கள். நம் புரிதலுக்காக அவர்களை நாம் சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் என்று அழைக்கின்றோம். ஆனால் அவர்களெல்லாம் இறைவனின் நகல்களே. வாழ்க்கையில் குரு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம். நாம் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வதும் ஞானத்தை வழங்குவதற்கும் ஒரு குரு நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவ்வகையில் மகா அவதார் பாபாஜியின் சிஷ்யரான லஹரி மகாசாயர், அவரின் சீடர் யுக்தேஸ்வர் கிரி, அவரின் சீடர் பரமஹம்ச யோகானந்தர், தமிழகத்தில் பரங்கிப்பேட்டையில் பிறந்த நாகராஜ் என்ற பெயரில் தன் ஆன்மீக தேடலில் விளைவே மகா அவதார் பாபாஜி. தன்னுடைய 11 வயதில் ஞானத்தை தேடி அலைந்த பாபாஜி இலங்கையை அடைந்தார். அங்குதான் அவருடைய வாழ்க்கையின் ஆன்மீக பயணம் ஆரம்பம் ஆனது. இலங்கையில் கதிர்காம முருகனை தரிசித்து ஆன்மீக தேடலில் இருந்த நாகராஜுக்கு திடீரென்று போகர் காட்சி கொடுத்து அவரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். அந்த கதிர்காம முருகனின் கோவிலேயே அவருக்கு தீட்சையும் வழங்கப்பட்டது. கதிர் கிராமத்தில் தான் பாபாஜிக்கு பல யோக பயிற்சிகள் கற்றார். பிராணயமும் பல யோகாசனம் பயிற்சிகளை பல நாட்கள் உறங்காமல் உண்ணாமல் உடல் மற்றும் ஆன்மாவின் வலிமை கொண்டு அவற்றை கற்றுத் தேர்ந்தார். இறுதியில் தியானத்தால் மனதை அடக்கும் பயிற்சியும் ஐம்பூதங்களை அடக்கி உலக தொடர்புகளை அகற்றினார் நாகராஜ் என்ற பாபாஜி. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த போகர் சித்தர் இன்னும் உயரிய பயிற்சிகள் இருக்கிறது, அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பொதிகை சென்று அகஸ்தியரை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பிறகு அவரை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். குருநாதரின் வார்த்தைக்கு இணங்கி அகஸ்தியரை காண சென்றார் பாபாஜி. பிறகு குற்றாலம் சென்று அகஸ்தியரை நோக்கி கடந்தவம் இருக்க செய்தார். அதன் பயனாக ஒளிவடிவாக அகஸ்தியர் தோன்றி அவருக்கு ஆசி வழங்கி அவருக்கு இதுவரை யாருக்கும் வழங்காத தீட்சையும் கிரியா யோகத்தையும் கற்றுக் கொடுத்தார். பல காலம் அகஸ்தியரோடு இருந்து அவற்றின் முழுமையா கற்றுத் தேர்ந்த பின்பு அகஸ்தியர் அவரை, நீ இமயமலைக்கு சென்று அங்கு இந்த பயிற்சிகளை செய்யுமாறும் யாருக்கு தகுதியுள்ளதோ அவர்களுக்கு மட்டும் கற்றுக்கொடு என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அவரை ஸ்தூல தேகமாக பார்க்க முடியாது, அவரை ஒளிரூபமாகவே காண முடியும். வேற்று மதத்தில் பிறந்தவர்கள் கூட பாபாஜி கிரியாதிச்சையை கற்றுக் கொடுத்துள்ளார். பரமஹம்ச யோகானந்தர் மூலம் தான் பாபாஜி இந்த உலகுக்கு கிரியா யோகத்தை அறிமுகம் செய்து வைத்தவர். இன்றும் பலர் பாபாஜி முருகனின் அம்சம் என்றும் சிவனின் அம்சம் என்றும் கூறுகின்றனர். இன்றும் மதம் இனம் என்ற பாகுபாடு இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களின் ஞானத் தேடலின் நிறைவே பாபாஜி. நாமும் பாபாஜி பேரருளை பெற்று ஞானத்தை அடைந்து இறைவனின் திருவடி நிழலில் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.